சுற்றுலா தலமான ஏற்காட்டில் 16 ஆண்டுகளாக விற்பனையாகாமல் இருக்கும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் பாழடைந்து பங்களாக்களாக காட்சி வருவதாக இதை சுற்றுலா பயணிகள் தங்கும் மாளிகையாக மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதனை இப்போது பார்க்கலாம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு ஆண்டுதோறும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடும் குளிர், உடலை வருத்தும் சீழ்தோஷணம் என்ற நிலையின்றி இதமான சூழ்நிலை எப்போதும் இருப்பதால் அனைத்து மாதங்களிலும் சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்குரிய இடங்களில் ஏற்காடு முதலிடத்தில் உள்ளது என்றே கூறலாம். சிறப்பு வாய்ந்த ஏற்காட்டில் ஆண்டுக்கணக்காக தமிழக அரசிற்கு சொந்தமான வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் யாருக்கும் பயனின்றி காட்சி பொருளாக இருக்கின்றன என்ற தகவல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. பாழடைந்த பங்களாவாக காட்சியளிக்கும் இந்த இடம் ஏற்காட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் பக்கோடா பாயிண்ட் என்ற காட்சி முனையில் உள்ளது. பிரசித்தி பெற்ற காட்சி முனையான பக்கோடா பாயிண்ட் பகுதியில் கடந்த 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 6.7 கோடி ரூபாய் மதிப்பில் 61 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. பூலோக சொர்க்கமாய் காட்சியளிக்கும் ஏற்காட்டில் கட்டப்பட்ட இந்த வீடுகள் ஆரம்பத்தில் தலா 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்தது. யானையை வாங்கியவர்கள் அங்குசம் வாங்க மறந்துவிட்ட கதை போல வண்ணமிகு வீடுகளை உருவாக்கிய அதிகாரிகள் அடிப்படை வசதியான குடிநீர், சாக்கடை, வடிகால் போன்றவற்றை உருவாக்காமல் விட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து இதுக்கு மெயின்டைன் பண்ணி ஒரு வாட்ச்மேனை போட்டிருந்தா தகுதியானது திருட்டு போயிருக்காது. இது யார் காசுனா மக்கள் காசு. இது அவசியம் போடுங்கிறதான் பேர். நான் லேட்டு ஓவராக கூட சொன்னதுனால மக்கள் பயந்துட்டாங்க. தண்ணி வசதி இல்லை. இது கவர்மெண்ட் எடுத்து ஸ்டெப் எடுத்து செஞ்சால் இது நல்லா இருக்கும். போட்டி போட்டு வீடுகளை வாங்க ஆள் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனது. இதனால் 16 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் ஜன்னல் மற்றும் கதவுகள் உடைபட்ட நிலையில் சமூக விரோதிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் உறைவிடமாக இந்த குடியிருப்புகள் திகழ்ந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க ஒரு பாராவே மாறி போச்சு. இங்க வர சுற்றுலா பயணிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது அரசாங்கம் ஒரு கவனத்தில் கொண்டு இந்த இடத்த ஒரு கம்மியான விலைக்கு கொடுத்து இந்த பொதுமக்களுக்கு ஏற்காட்டிலே நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் ரேட்டு மட்டும் கம்மி பண்ணாங்கன்னா எல்லாம் இங்கேயே வாங்குவாங்க. அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதுடன் யாருக்கும் பயனின்றி வீணாய் போன இந்த குடியிருப்புகளை உடனடியாக சீரமைத்து அடிப்படை வசதியை ஏற்படுத்தினால் பெரிய அளவிலான ஈர்ப்பை சுற்றுலா பயணிகளிடையே உருவாக்க முடியும். தற்போது சுற்றுலாத்துறை சார்பில் தமிழ்நாடு ஹோட்டலும், நெடுஞ்சாலைத்துறை, வனத்துறை போன்ற அரசு சார்ந்த பயணியர் மாளிகைகள் மட்டுமே ஏற்காட்டில் உள்ளன. நூற்றுக்கணக்கான தனியார் தங்கும் விடுதிகள் ஏற்காட்டில் புதிதாக முளைத்து வரும் நிலையில் அங்கு விதிக்கப்படும் கட்டணங்கள் நடுத்தர குடும்பத்தினரால் தங்க முடியாத நிலையில் உள்ளன. இதற்கு மாற்றாக பக்கோடா பாயிண்ட் பகுதியில் உள்ள 61 குடியிருப்புகளை தங்கும் விடுதியாக மாற்றினால் அரசுக்கு பெரிய அளவில் வருவாய் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுவதோடு சுற்றுலா பயணிகளுக்கும் குறைந்த விலையில் தங்கும் வசதி கிடைக்கும் என்ற கருத்து தெரிவிக்கப்படுகிறது. இது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இப்போ பாழடைஞ்சு போய் சும்மா கிடக்குது. இதை கவர்மெண்ட்டே திருப்பி எடுத்துக்கிட்டு இதை விற்கலன்னாலும் பரவாயில்ல, இதை ரெடி பண்ணிவிட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளைக்கு மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு விட்டாங்கன்னாவே அருமையான வருமானம் பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடும். கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மலைவாழ் மக்கள் வசித்து வரும் பக்கோடா பாயிண்ட் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு என பிரத்யேகமாக குறைந்த விலையில் குடியிருப்புகளை வழங்கினால் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என கோரிக்கைகளும் எழுந்துள்ளது. அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த வீடுகளை விற்பதற்கோ வாடகை விடுவதற்கோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், ஏற்காடு.